ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 31 விடிய கலைன்னு சொல்லாமல் நடுராத்திரின்னு சொல்லாமான்னு தெரில, 2:30 மணிக்கு எழுப்பிவிட்டாங்க. சர்வேஸ் தூங்க மாட்டேங்கிறான், தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எழுப்பிவிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸை எப்படி எப்படியோ தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் அப்புறம் சோஃபாவில் படுத்துக்கிட்டு அவன் தூங்குற மாதிரி தெரில. அவன் பார்த்தா நல்லா முழிச்சிட்டு இருந்தான் 2:30 மணிக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, நல்லா கொட்டாவி விட்றான், ஆனால் தூங்கவே மாட்டேங்கிறான். மடியில் போட்டு அடி பார்த்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. இது வந்து தன்வந்த் எழுதினார். அவர் எழுதுறதுக்காக வாங்கி கொடுத்தது அந்த இது சார்ட்டு, அதில் எழுதி வச்சுருந்தார். அப்புறம் இவர் கூட நம்ம வந்து காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்க வைக்கிறதுக்கு வாக்கிங் போயிட்டுருக்கோம் சர்வேஷ் கூட வீட்டுக்குள்ளேயே. அப்புறம் ஒரு வழியாக மடியில் தூங்கிட்டார் நல்லா. 2:30 மணிக்கு தூங்கினவர் அப்புறம் 5:30 மணிக்கு தான் திருப்பி எழுந்திரிச்சார். அந்த நல்லா தூங்கிட்டார். எப்படி தூங்குறாரு பாருங்க, தவக்கலை மாதிரி. சரி ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பார்த்தா பழம் இருந்துச்சு. ஆனால் பழம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். சந்தையில் வாங்கிட்டு வந்தது, ஃப்ரைடே வாங்கிட்டு வந்தது, இன்னும் பழுக்கலை. இவர் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சாரு. ஷார்ப்பாக 5:30க்கு டெய்லி எழுந்திரிச்சிருவார். ஒரு காஃபி வந்தது, காஃபி குடிச்சிட்டு இவரை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸு. சோஃபாவில் வந்து அந்த கார்னரில் உட்கார வச்சா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கீழே தரையில் உட்கார வைக்கணும், பின்னாடியிலே வச்சுப்பாங்க செவத்தில். ஸோ இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் டீ போடும்போது பார்த்தா அந்த சர்க்கரையில் வந்து எறும்பு வந்துருந்துச்சு. அதை வெயிலில் காய வச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணுமே, அந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் கோச் என்னென்னா, நம்ம எந்த பெரிய விஷயம் பண்ணும்போதும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு உண்டான டைம் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிறோன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 மணி நேரம் வரணும்னு அது ஒரு இது இருக்குது, கண்டிஷன் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம 50 வீடியோ போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. 51வது வீடியோவில் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வரலாம், வாட்ச் ஹவர்ஸும் வரலாம். ஸோ எப்படி நம்ம கோட்டு. அடுத்தது வந்து நம்ம தன்வந்த் எந்திரிச்சிட்டாரு, பால் குடிச்சிட்டு. அப்புறம் சர்வேஷ் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார வச்சுட்டு இருந்தோம். அவர் காத்தோட்டமாக வெளியில் உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் சரி இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் தன்வந்த் வந்து கிளம்பிட்டார். நானும் தன்வந்தும் வந்து கடைக்கு போயிட்டோம் மட்டன் எடுக்கிறதுக்கு. இது வந்து மட்டன் கடையில் வந்து மட்டன் எடுத்துட்டோம். அவர் வந்து தன்வந்த் வந்து அங்கே இருந்த ஆடு கூட விளையாடிட்டு இருந்தார். கடைசியாக அந்த ஆடுங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டில் கேட்டுக்கிட்ட வந்து கீரை செடி இருந்துச்சு. அது வந்து பேர் வந்து சுக்குட்டி கீரை. அது வந்து நல்லா புதர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் இது பண்ணிடலாம், கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து கீரை பொரியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. இது இந்த கட் பண்ண கீரை. இப்போ தன்வந்த் வந்து அம்மா கறி போட்டுத்தாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். கறி இன்னும் கழுவவே இல்லை, வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே கறி போட்டு தாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னென்னு பாருங்கள். சுண்டக்காய் வத்தல், பழைய சோறு. இதுதான் இன்றைக்கி காலையில் டிஃபன். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.